பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு போகிறவங்களா? என்னுடைய குழந்தையை நான் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? திருப்பூர் ஒரு சைக்காலஜிஸ்ட், மனநல மருத்துவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை வந்திருக்குங்க. அதை நான் படிக்கிறேன். பணிபுரியும் பெற்றோர் தங்களால் இயன்ற வரை குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட வேண்டும். 8 மணி நேரத்திற்கு ஒரு முறை முடிந்தால் இவர்களை சந்திக்க வேண்டும். நீங்கள் இவ்வளோ வேலைக்கு எவ்வளோ பிஸியாக போனாலும் போதும், குழந்தைகளை 8 மணி நேரத்திற்கு சந்திக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பணிபுரியும் பெற்றோர் குழந்தைகளை சந்திக்க முடியாவிட்டால் சரிவர சாப்பிட மாட்டாங்க, தூக்க மாட்டாங்க, அப்புறம் மன அழுத்தம், பசியின்மை, அல்சர் இந்த மாதிரிலாம் ஏற்படும் அப்படின்றாங்க. வளர்ந்த அவர்களாக விவரம் உணர்ந்து கொண்டாலும் பெற்றோர் உடன் இருப்பது போல் வராதுங்க, கவனிக்கிற மாதிரி வராதுங்க. இளமையில் அவங்க பாதுகாப்பாக உணர்ந்தால்தான் நேர்மறையாக அவங்களால எதையுமே சிந்தித்து வளர்வார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் 8 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது குழந்தையை சந்தித்து உரையாட வேண்டும். அப்புறம் முக்கியமான டாபிக் என்ன போட்டிருக்காங்கன்னா, பேச்சு குறையும் ஃபோன் தான் துணை. இந்த காலத்தில் அப்படி தானங்க இருக்காங்க எல்லாரும். பெற்றோருடன் இல்லாத போது பேச்சு குறைந்து விடும். தற்போது மொபைல் ஃபோன் பெரும் பிரச்சனையாகி வருவதால் பெற்றோர் உடனிருந்து பார்த்து கண்டிப்பது போல் ஒரு பாதுகாப்பான சூழல் வராது. ஞாபகம் வச்சுக்கணும், குழந்தைங்க நம்ம வளர்க்கும் போதே சொல்லுவோம்ல, தாத்தா பாட்டிங்களே சொல்லுவாங்க, பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பாரு என்னதான் தாத்தா பாட்டி இருந்தாலும் அம்மா அம்மா அப்பா அப்பா அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தைகள் பெற்றோர்கள் இருக்கும்போது தான் அந்த பாதுகாப்பு உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நம்மளே உணர்ந்திருப்போம், நிறைய பேர் உங்களுக்கே தெரியும். பெற்றோர் உடனிருந்து பார்த்து கண்டிப்பது போல் ஒரு பாதுகாப்பான சூழல் வராது. டிஜிட்டல் நோய்கள் நிறைய வருவதை தடுக்க பெற்றோர் நேரத்தை குழந்தைகளுடன் செலவிட வேண்டும். ஸோ நீங்களும் என்னதான் பிஸி ஷெட்யூலாக இருந்தாலும் உங்கள் குழந்தைங்களோட நேரத்தை செலவிடுங்கள். இது உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.